மாதிரிலாம் ஒன்றும் நடக்காது பாரதி. இப்பவே சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டியா? நாங்க ஃபோன் பண்ணாலும் பிஸின்னு தான் வருது. நீ ஃபோனை கூட நான் ட்ரை பண்றேன். நான் அப்பவே சொன்னேன்ல. ஏய் இரு உடனே அழுதுறாத. நான் இன்னொரு டைம் போடுறேன். ஹலோ ஹலோ, யாரு? நான் ஆனந்தி பேசுறேன். ஆனந்தியா? அம்பத்தூர் ஆனந்தியா? ஐநாவரம் ஆனந்தியா? நான் கும்பகோணம் ஆனந்தி. கும்பகோணமா? சாரிங்க, சிட்டி மட்டும் தான் என் கண்ட்ரோலில். மப்ஸெல்லாம் நான் வச்சுக்கிறது இல்லை. நீங்கள் வேணா லோக்கலில் வேற நம்பர் ட்ரை பண்ணுங்களேன். ஏ முண்டோ, நான் சுரேந்தர் தங்கச்சி ஆனந்தி பேசுறேன். சாரி ஆனந்தி, நான் ஏதோ குழப்பத்தில் பேசிட்டேன், மன்னிச்சிடு. சரி அண்ணா அங்க இருக்கா? இல்லையே. ஏன், என்ன விஷயம்? பாரதி கிட்ட அண்ணன் பேசவே மாட்டான். ஃபோன் பண்ணாலும் பிஸின்னு வருது. பாரதி பாவம் ரொம்ப அழுவுறா. அண்ணன் வந்தா அவட்ட பேச சொல்றியா? சொல்கிறேம்மா. நேற்று தானே பாரதி கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு சொன்னா, அப்போ பையன் யார்கிட்டயோ சிக்கிக்கிட்டான். நீ ஒன்றும் கவலைப்படாத பாரதி. அண்ணன் உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான் தெரியுமா? நீ அழாத. எந்த பூத்துல எந்த பாம்பு இருக்குன்னு யாருக்கு தெரியும்? ஆமாண்டா, ஆவுன்னா அதே பழமொழியை சொல்லுங்க. கரையாம்பூத்துல கருணாகம் தான் இருக்கும், வேற என்ன கரப்பனா இருக்கும்? ஏய் சீட்டை போடுறேன். தீனி பண்டாரம். டேய் மாப்பிள்ள, என்னடா ஜோக்கரை போட்ட? எத்தாடுறா. சிந்தனை சீட்டாட்டத்தில் இல்லையே. லிக்கடா உள்குத்து வச்சுக்கிட்டாங்களோ. மாப்பிள்ள, இந்த வாட்டம் 50 ரூபா. வேணாம் மாப்பிள்ள, எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். டேய் இன்னைக்கு சண்டேடா. பர்சனல் மீட்டிங் மாப்பிள்ள. பர்சனல் மீட்டிங்கா? நீங்க ஆடுங்கடா. என்ன கலட்டி விட்டுட்டு போறான்? சரி கேட்டு வா, நீ வா நீ வா. இந்த ஆட்டத்தில் எப்படியும் பிடிச்சிடணும். மாரியாத்தா, ரம்மி ஜோக்கர் இருக்கணும். ஜோக்கரா மாரியாத்தா காப்பாத்திட்டா. டேய் இவனை பாருங்கடா. பாஸ், தெலுங்குற மாதிரி வரான். சூப்பரா மாப்பிள்ள. ஊர்காரிங்கிறது கரெக்டாக தான் இருக்கு. என்னடா அது? மஞ்சள் சட்டை, மஞ்சள் பேண்ட்டு, மஞ்சள் கலர் ஷூவு. பாஸ் பாஸ், நீங்க மாரியம்மன் கோயிலுக்கு கூழா ஊத்த போறீங்க. கூழா? ஏண்டா அன்னைக்கு என்னமோ பேசுறதுல அப்படி என்ன இருக்குன்னு கேவலமா சொன்ன. இன்னைக்கு உடம்பு பூரா மஞ்சள் பூசி வந்திருக்க. சரி, பார்ட்டி யாரு? ஃபர்ஸ்ட் மீட்டிங்கா? நான் பார்க்குறேன். நாங்களாம் எத்தனை கலர் ட்ரெஸ் போட்டு வந்திருப்போம். எங்களுக்கே வா. அது இருக்கட்டும், இந்த மஞ்சள் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வேற ட்ரெஸ்ல வா. இல்லடா, மஞ்சள்ல தான். ஏய், உங்ககிட்ட சொன்ன மாதிரி அங்கே ஒன்றும் மஞ்சள் வர மாட்டாங்கடா. போ போய் வேற ட்ரெஸ் மாற்றினா போ. பாஸ், ஒரு சின்ன ஹெல்ப். வரும்போது அப்படியே இந்த குண்டா நிறைய கொஞ்சம் கூழ் வாங்கிட்டாங்களேன். என்ன முறைக்கிறா? ஏய், எங்க கிளம்பிட்ட? விஜிபி. ஓ, அந்த மஞ்சள் மேட்ரா? ஆமா. மஞ்சள்ல வரன்ட்டு பச்சையில கிளம்புற? ஆள் எப்படி, அழகு எப்படி, வயசா எலசா பார்க்க வேணாம். விடிய பேசிட்டு இருந்தீங்க. குரலை வச்சு எப்படி 60 வயசுக்காரனும் 20 வயசுக்கார மாதிரி கடலை போடுறான். நான் 20 வயசுக்காரன் நினைக்கிறவன் வந்து 60 வயசுக்காரனா இருந்துட்டா என்ன பண்றது? பார்த்தா தானே விடுறதா தொடர்றதான்னு புரிஞ்சுக்க முடியும். உன்னை புரிஞ்சிக்கவே முடியலடி. அதுதாண்டி என் பிளஸ்ஸே. ஏய், தனியாவா போற? இல்ல, சந்திரா ஆல்ரெடி அங்க வெயிட்டிங். பாத்து தள்ளிட்டு போயிட போறான். யாரு? என்னையா? போடி. வந்திருப்பாளா? ஏண்டி, ட்ரெஸ் கலரையும் மாத்திட்ட, போனையும் ஆஃப் பண்ணிட்ட, அப்புறம் எப்படி உன்னை கண்டுபிடிப்பான்? அவன் எதுக்கடி என்ன கண்டுபிடிக்கணும்? நான் தான் அவனை கண்டுபிடிக்கணும். நீ எப்படி கண்டுபிடிப்ப? அத மஞ்சள் ட்ரெஸ்ல வர சொல்லிருக்கேன். இவ்ளோ கூட்டத்துல எப்பறா? சுவிட்ச் ஆஃப் தான் வருது, ஆனா சர்ப்ரைஸா வருவா பாரு. போய் தெரியும். அச்சச்சோ, ஐயோ வந்துட்டாண்டி மஞ்சள்ல. வேஸ்ட் ஃபெலோ.
மாப்ள பாராவும் சர்ப்ரைஸா கோபால் சரோ 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 எப்படி இருக்கு சரோ 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 எங்கேயாவது போலாமா கோபால் சரோ உனக்காக ஒரு வசந்த மாளிகை வாடகைக்கு வாங்கி வச்சிருக்கிறேன். சிங்கிள் பெட்ரூம் தான், ஆனா இடம் விசாலமா இருக்கும். வந்து பாரு. கோபால் கோபால் வாங்க போலாம். இவ்வளவு அவசரமா? வாங்க கோபால் வா, போலாம். வாங்க. கோபால் உங்களுக்கு ஆட்சி பண்ணலன்னா உங்க தோள் மேல கை வச்சுக்கலாமா? வை சரோ, வை வை, கை வைக்கத்தானே கொண்டு போற. சிரிக்காதடி, எவ்வளவு ஆர்வமா வந்தேன் தெரியுமா? என்ன நம்புடா, நானும் தான் அங்க வந்திருந்தேன். அப்படியா? ஆமா, எங்க உட்கார்ந்திருந்த? ஒரு மஞ்சள் ட்ரெஸ்காரன் வந்தானே, அவனை பாத்தியா? பார்த்தேன். அந்த 18 வயசு ஜோடி புறா ஒண்ணு சேர்ந்து அதானே? அவன்தான். அவன் பக்கத்துல வந்த உடனே எனக்கு அள்ளு விட்டுருச்சு தெரியுமா? ஏனா அவனே அதை மட்டும் நீனு வைய, அங்கே உன்னை குத்தி கொன்னுட்டு ஜெயிலுக்கே போயிருப்பேன். அடி பாவி. பின்ன என்ன, உன்னை எப்படி எல்லாம் கற்பனை செஞ்சு வச்சிருக்கேன் தெரியுமா? நானும் நீ சொன்ன மாதிரியே கற்பனை செஞ்சேன், ஆனா பயந்துட்டேன். என்ன பயந்துட்டியா? ஆமா, கழுத்துக்கு மேல அசின்னு, கழுத்துக்கு கீழே நமிதா, இடுப்புல இருந்து சிம்ரன் சொன்னா பயம் வராத பின்ன? அன்னைக்கு எனக்கு ஆபீஸ் மீட்டிங். முதல்ல அன்னைக்கு தான் எனக்கும் அனிதாவுக்கும் மோதல் வந்துச்சு. கோடிக்கணக்கான ரூபாய் ப்ராஜெக்ட் வெறும் இன்வெஸ்ட்மெண்ட்டோட நிக்குது. வீடு வாங்க ஆள் பிடிங்கன்னா காலையில வந்து கையெழுத்து போறதோட சரி. எப்ப பார்த்தாலும் டீ தம்முன்னு டீ கடை தான். சாயங்காலம் ஆனா டாஸ்மார்க். இந்த பாருங்க, ப்ரமோட்டர்ஸுக்கு என்ன ஸ்பெல்லிங் கூட தெரியாம ஒரு ஆபீஸ் நடக்குது. இப்படியே போனா ஐஓ கம்பெனி ஐஐஓ கம்பெனி தான் ஆகும். இதோ வள்ளி சொல்லிருச்சுல. யோ சார், நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. மீட்டிங் நடக்கும்போது செல்ல ஆஃப் பண்ணணும்னு கூட உனக்கு தெரியாதா? ஒன்னு செல்ல ஆஃப் பண்ணு, இல்ல அந்த பொண்ணை ஆஃப் பண்ணு. சாரி சார். என்ன பாக்குற? எப்படி இந்த விஷயம் எல்லாம் தெரியும்னா? தெரியா? உங்களுக்கு வந்திருக்கா சார்? யார் அது? அதெல்லாம் தெரியாமையா சொல்லிக்கிட்டு இருக்கான்? பாருடா டேய், இந்த ஆபீஸுக்கு நீ வரும்போதே இந்த செல்லை ஒருத்தன் சுட்டுட்டு போனான். சனியை விட்டுருச்சுன்னு விட்டுருக்க வேண்டியதானே? இப்ப அந்த செல்லுனாலே உன் வேலைக்கு வெடி வைக்க போகுது பாரு. அட பாருடா, திருப்பி அடிச்சிட்டு இருக்க. ஏய் எந்திரியா, எந்திரியா நீ முதல்ல. யூ கெட் அவுட். ஆபீஸ்னா ஒரு டிசிப்ளின் வேணா? ஹாய். ஏய், அறிவில்ல உனக்கு? கண்ட நேரத்துல ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ற. நான் தான் ஃபோனை கட் பண்றேன்ல. அறிவு கட்ட முண்டோம். நான் அத்தனை பேர் முன்னாடி எவ்வளவு அசிங்கப்பட்டேன் தெரியுமா? நான் எதுக்காக ஃபோன் பண்ணேனா இன்னைக்கு? சீ, ஃபோனை வெயிட். மேனேஜர் திட்டின ஆத்திரத்தில் அனிதாவை நான் திட்டேன். அப்புறம் மனசு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. சாரி கேட்கலான்னு அவளுக்கு கால் பண்ணேன். அவ கோவத்தில் நான் ஃபோன் அடித்தா எடுக்கலை. பாரதி ஃபோனை கட் பண்ணியிருக்க கூடாது, பேசியிருக்கணும். பாவம் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பான்.